கொடிய நோயால் தாக்கப்பட்ட நடிகர் விஜய் மனைவி சங்கீதா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி இப்போ அதிவேகமா பரவிட்டு இருக்கு. இதன் காரணமா மிக மிக ஒரு அபாய கட்டத்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தா செய்திகள் வெளியாகி அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய உச்சம் பெற்ற நடிகர் விஜய் அவர்கள், அப்படியாப்பட்ட விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. தனக்கென ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை உருவாக்கி வச்சிருக்காரு. விஜயுடைய காதல் மனைவி தான் சங்கீதா. விஜய் நடித்த படங்களை பார்த்து அதில் விஜய் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க காதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க விஜய்க்கு. அதன் பிறகு தனது குடும்பத்தினுடைய சப்போர்ட்ல விஜய் அவர்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு மகனும் மகளும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 60 படங்களுக்கு மேலே நடித்த விஜய் அவர்கள் திடீர்னு தமிழ் சினிமாவில் அந்த மோகம் எனக்கு போச்சு, நான் இனிமே மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், அரசியல் கட்சி ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு திடீர்னு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அந்த நேரத்தில் விஜய்க்கும் அவங்களோட மனைவிக்கும் பயங்கரமான சண்டை. ஏன்னா அரசியல் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆல்ரெடி அரசியல் கட்சிகளில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் போனா நம்மளுடைய பேரே கெட்டு போயிடும், நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க தொடர்ந்து படமே நடிங்கன்னு சொல்லி சங்கீதா விஜய்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்னுடைய முடிவில் நான் தெளிவா இருக்கேன், ஸோ நான் இனிமே பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஓப்பன் பண்ண போனாரு. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட இதை பத்தி பேசினாங்க விஜய் கிட்ட. ஆனா விஜய் யாரோட பேச்சையும் கேட்க ரெடியா இல்லை, நான் முடிவு பண்ணதான் சொல்லவும் ஒரு கட்டத்துக்கு மேல வாக்குவாதம் அதிகமா போக சங்கீதா தன்னுடைய பசங்க அழைச்சிக்கிட்டு நேராக கிளம்பி லண்டன் போயிட்டாங்க. ஏன்னா லண்டன்ல தான் அவங்களுடைய அம்மா வீடு இருக்கு. நீங்க எப்போ என் பேச்சு கேட்குறீங்களோ அப்பதான் திரும்ப வருவேன்னு சொல்லி அவங்க கிளம்பி லண்டன் போயிட்டாங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் தன் அப்பா அம்மா கூட தான் இருந்தாரு. தன் அப்பா அம்மா பேச்சும் கேட்காதனால விஜய் அவர்கள் தன் அப்பா அம்மா விட்டு விலகி தனியா வந்துட்டாரு. வந்தவர் அமைதியா இருப்பார்னு பார்த்தா சும்மா இல்லாம டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியையும் ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணி அதற்கான செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள்னு எல்லாரையும் நிறுவனாரு. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. இப்படி அடுத்தடுத்து விஜய் அவர்கள் அரசியல்ல காட்டி வர தீவிரத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே உச்சக்கட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா விஜய் பின்னாடி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதனால இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு பயத்துல ஆழ்ந்தாங்க. விஜய் அவர்கள் இதை பத்தி கண்டுக்காம அடுத்தடுத்து தனது அரசியல் வேலைகள்ல முழுமையா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட கரூர்ல இருந்த மிகப்பெரிய சம்பவத்தின் காரணமா விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்தையும் சென்னைக்கு கூப்பிட்டு தனித்தனியா அவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த 41 குடும்பத்தையும் தத்துவம் எடுத்திருக்காரு. இப்படி விஜய் அவர்கள் அரசியல்ல முழுமையா செலுத்திக்கிட்டு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவருடைய வேலையில படு பிஸியா இருக்காரு. ஆனா அதுவே இந்த பக்கம் சங்கீதா எப்போ லண்டன் போனாங்களோ அப்பிலிருந்து விஜய் பண்ற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. சொல்லப்போனா இந்த கரூர்ல நடந்த விஷயத்தினால 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அது சங்கீதாவுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கால் பண்ணி எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் போற பக்கம் பார்த்தா இவரால நிறைய பிரச்சனை வரப்போகுது, ஏன் இவரோட உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயத்த சங்கீதாட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா ஏற்கனவே அவங்களுக்கு பிபி, சுகர் இருக்கு. அது போக அவங்களுக்கு வயிற்று போது சின்ன பிரச்சனையும் இருந்துச்சான். ஆனா அவங்க இங்க இருந்த வரைக்கும் அதெல்லாம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா தன் உடம்ப பார்த்துக்கிட்டாங்க. எப்போ சங்கீதா லண்டன் போனாங்களோ அதுக்கப்புறம் எதை பத்தியுமே கவலைப்படாம விஜயை பத்தி மட்டும் யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா மாறி இருக்கு. அதோட விளைவா அவங்களுக்கு இப்போ திடீர்னு உடல்நிலை ரொம்ப மோசமானதைய அவங்கள லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு ஆபத்துல இருக்காங்க அப்படின்னும் அவங்க உயிரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்காங்களாம். இந்த செய்தி தான் சங்கீதா குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய விஜய் இப்போ கரூர் மக்களை பார்த்துட்டு அங்க சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல விஜயால இப்போ அங்க உடனடியா போக முடியாது அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இது சங்கீதா உடல்நிலைய மேலும் பின்னாடி வச்சிருக்கான். ஸோ சங்கீதாவுக்கு இப்போ என்ன பண்ண போறாங்க குடும்பத்தினர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, நல்லபடியா குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு டிவிகே மற்றும் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கடுமையான பிரார்த்தனைகளையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம்.